நிலைமை சிக்கலாக இருக்கின்றது. தெளிவான பார்வை கிடைக்கவில்லை. ஆகவே ஒரு சில விடயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் யாருக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி கூட கொடுக்கவில்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொடுத்த தமிழரசுக் கட்சி அதுக்கு கைமாறாக என்ன செய்தது என்ற கேள்வியே பலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆகவே அரசியலில் இவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக நடக்கக்கூடாது. உலகத்திற்கே ஒரு 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 அதிர்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம், அல்லது சாதாரண செய்தியாகவும் கடந்து போகக்கூடும். அனுரகுமார் திசாநாயக்காவை முன்னிறுத்துபவர்களில் பெரும்பாலானவர்கள் இள வயதினராக இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுக்கு பெட்ரோலை தந்தவர், எரிவாயுவை தந்தவர், ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவது என்பது ஒரு வர்த்தமானி ஒரு மனுத்தியாலத்துக்குள் செய்யக்கூடிய விடயம். அது வருஷக்கணக்கால பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல. மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இலங்கையின் தேர்தல் களம் என்பது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் அரசியல் ரீதியாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாகவும் பல மாற்றங்களுக்குள்ளான ஒரு தேர்தலாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களால் கூட இந்த தேர்தலை முறையான வகையில் ஒரு ஆய்வுக்குட்படுத்துவதில் கூட பல சிக்கல்கள் நிறைந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியராகவும் பல்வேறுபட்ட அரசியல் சமூக விடயங்களிலும் நீங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அல்லது உங்களுடைய பார்வைகளை செலுத்தக்கூடிய ஒருவர். இப்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி முறைமை ஆரம்பித்த 1980களில் இருந்து 2 முனை போட்டி தான் இருந்து வந்திருக்கின்றது. ஒன்று ஐக்கிய கட்சி அல்லது ஐக்கிய கட்சியை தலைமையாக கொண்ட கூட்டணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தலைமையாக கொண்ட கூட்டணி. இந்த 2 கூட்டணி அல்ல 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி இருமுனை போட்டியாக இருந்து வந்துள்ளது. வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு மும்முனை போட்டி இடம்பெறுகின்றது. ஐக்கிய கட்சியின் பிரதான வேட்பாளர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். இது வரலாற்றில் இடம்பெறவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தால் பொதுஜன பெரமுன உருவாகினது. அந்த கட்சி 4வது இடத்துக்கு போய்விட்டது. இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். அதை விட ஜேவிபியை பொறுத்தளவில் அது ஒரு குறியீட்டு அளவிலான கட்சியாக தான் இருந்து வந்திருக்கின்றது. அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பாரிய வெற்றி அது பலிக்கவில்லை, வெற்றியை பெறவில்லை. ஆனால் இந்த தடவை அனுரகுமார் திசாநாயக்க பெரும்பாலும் வெற்றி பெறுவார் என்று சொல்லக்கூடிய நிலைமையை பலரும் பேசுகிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய மாற்றமாக தென்படுகின்றது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் 1971ஆம் ஆண்டு ஜேவிபியினர் ஒரு வன்முறை கலந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது அவர்கள் முன்வைத்த கோஷம் கொல்லம்பட்ட கிரி கம்மட்ட கெக்கரி என்று. கொழும்புக்குத்தான் அரசாங்கங்கள் சார்பாக இருக்கின்றன, ஆனால் கிராமப்புறங்களை புறக்கணிக்கின்றன. கொழும்புக்கு பாலும் கிராமப்புறங்களுக்கு கெக்கரி காயும் வழங்கப்படுது என்ற அந்த துணியில்தான் அவர்கள் பேசினார்கள். ஆகவே அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அல்லது வெறுப்பு நிலைமை தென்பகுதி மக்களுக்கு இந்த ஆளும் கட்சிகள் மீது, ஆண்ட கட்சிகள் மீது இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதே மாதிரி வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில, தமிழ் அரசியலை பொறுத்தவரையில 1977ஆம் ஆண்டு தேர்தலில் முன்வைக்கப்பட்ட கோஷம் ஆண்டது நீலக்கட்சி, ஆளப்போறது பச்சை கட்சி, 2ம் சேர்ந்து தமிழனுக்கு நெருப்பு குச்சி என்று. அந்த 47 வருஷத்துக்கு பிறகு 47 வருஷத்துக்கு பிறகும் அதே நிலைமை வடக்கு கிழக்கில் இருக்குதா? என்ன தேசிய நீரோட்டத்துக்குள்ள தமிழ் மக்கள் சேராத நிலை இருக்கின்றதா? இதுக்குரிய காரணம் என்ன? ஆக இவ்வாறு பல்வேறுபட்ட மாற்றங்களை, எதிர்பார்ப்புகளை இந்த தேர்தல் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆனால் விளைவு என்ன என்பதை 21ஆம் தேதி தான், அந்த வாக்களிப்பின் பின்னர் 22ஆம் தேதி நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அது சில வேளை உலகத்திற்கே ஒரு 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 அதிர்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம், அல்லது சாதாரண செய்தியாகவும் கடந்து போகக்கூடும்.
ஆகவே மிகப்பெரிய மாற்றம் இடம்பெற போகிறதா அல்லது அது இடம்பெறும் மாற்றம் சாதாரணமாக இருக்க போகின்றதா என்பதை 22ஆம் தேதி அதிகாலை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். நீங்கள் கூறுகின்ற இந்த தேர்தலில் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது பல செய்திகளை தாங்கி இருக்கின்றது, பல செய்திகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது, பல அதிருப்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது, குறிப்பாக பல புதிய செய்திகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் என்பது புதிய செய்திகளை எந்த வகையில் சொல்லி இருக்கின்றது, சொல்ல போகின்றது, என்ன விடயங்கள் பொதிந்திருக்கின்றது? இந்த நாடு இவ்வாறு இருக்க வேண்டிய நாடு அல்ல. என்றால் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜப்பான், மலேசியாவுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த தலா வருமானத்தை கொண்டிருந்த நாடு. ஆனால் இன்றைய நிலையை பார்த்தால் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை இந்த நாடு எதிர்கொள்கின்றது. வெல்ஃபேரிசம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், நலம்புரியல், இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச மானியம் என்பதை சுதந்திரத்திற்கு முன்னே ஆரம்பித்த நாடு இன்றும் வறுமை ஒழிப்பதற்கு தனியான அமைச்சுகளை அல்லது வறுமை ஒழிப்பு திட்டத்தை பேசும் நாடாக இருக்கின்றது. வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு இலங்கையிலிருந்து தமிழர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்கள் மட்டுமல்ல, சிங்களவர்கள் பெருமளவுக்கு இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் நடந்தது இந்த கடந்த கால அரசாங்கங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, மக்களை ஒன்றுபடுத்தவில்லை. இந்த நாடு இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றது. அது இலங்கை இந்த பொருளாதார எழுச்சியை மிக மோசமாக பின்தள்ளி இருக்கின்றது. ஆகவே பரந்துபட்ட விதத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்கின்றது. எங்களுக்கு உரிய அபிவிருத்தியை இந்த அரசாங்கங்கள் தரவில்லை. அந்த வெறுப்பு தற்போதைய தேர்தலில் மிக அதிகமாக இருக்கின்றது. எல்லோருமே சொல்லுகிறார்கள் வெறுப்பு, அந்த விரக்தி நிலை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கடந்த கால அரசாங்கங்கள் ஏற்படுத்தவில்லை. அந்த வெறுப்பு மிக வேகமாக வளர்ந்திருக்கின்றது, வேறொன்று இருக்கின்றது. அது எல்லோர் கதையிலும் அது வெளிப்படுகின்றது. ஆனாலும் கூட இப்போது பார்த்தீர்கள் என்றால் பேராசிரியர் அவர்களே, அங்கு இருக்கக்கூடிய ஒரு தேர் என்பது 3 வேட்பாளர்கள் பிரதானமான வேட்பாளர்களாகவும் மிக நெருக்கமாக அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்குரிய அந்த ஆதரவு தளமும் அப்படித்தான் இருப்பதாக அரசியல் அவதானிகள், ஆய்வாளர்கள், துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் திடீரென்று ஒரு 3% 4% இடைப்பட்ட வாக்குகளை எடுத்த அனுரகுமார திசாநாயக்கவின் பெயர் வழமைக்கு மாறாக எல்லோரும் உச்சரிக்கின்றார்கள். அது அந்த கட்சி மீதான அவர்களுக்கான அபிமானமா அல்லது அவர் மீதான ஈடுபாடா? அதற்கான காரணம் என்னவாக இருக்கு? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அவர் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது, அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவர் அல்லது அவர் சார்ந்த கட்சி, கடந்த கால அந்த கட்சிகளின் செயற்பாடு, அந்த கட்சிகளின் இடதுசாரி கொள்கை என்று சொல்லப்படுற கொள்கை மீதான ஈர்ப்பாக நான் பார்க்கவில்லை. இந்த 76 வருஷமும் இலங்கை ஆண்ட இந்த பாரம்பரிய கட்சிகள் மீதான வெறுப்பு தான் அவர் மீதான ஈர்ப்பாக மாறி இருக்கின்றது. ஆகவே அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர் மக்களை வசீகரிக்கக்கூடிய விதத்தில் பேசக்கூடியவர். ஆனால் அவர் மீதான ஈர்ப்பு என்பது அந்த வெறுப்பில் இருந்து, மற்ற கட்சிகள் மீதான வெறுப்பில் இருந்து தான் வந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்று சொன்னால் மக்கள் எதிர்பார்த்த, குறிப்பாக இளைஞர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் கிடைக்கவில்லை. அனுரகுமார் திசாநாயக்காவை முன்னிறுத்துபவர்களில் பெரும்பாலானவர்கள் இள வயதினராக இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இள வயதினர் கூடுதலாக அவர் பின்னால் அணிந்து நின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட அவர் மீது ஒரு ஈர்ப்பினை கொண்டிருப்பதை காண முடிகின்றது. ஆனால் வெறுமனே கூட்டங்களை வைத்துக்கொண்டு வீதிகளில் நிற்கும் தலைகளை எண்ணிக்கொண்டு நாங்கள் தேர்தல் முடிவுகளை கணிப்பிட முடியாது என்றால், வீடுகளில் இருப்பவர்கள் அமைதியாக தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமானது. ஆகவே வெறுமனே தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் காணப்படும் இந்த தலைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவு செய்வது சரியல்ல. ஆகவேதான் அந்த சரியான நிலைமை என்னவென்று தெரியாமல் இருக்கின்றது. வெளியிலே பேசப்படுற விடயங்களை பார்த்தால் நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்க முன்னணியில் இருக்கின்றார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுக்கு பெட்ரோலை தந்தவர், எரிவாயுவை தந்தவர், ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல்வேறு மட்டத்தில் இருக்கிறார்கள். அதையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அவருடன் மஹிந்த ராஜபக்சேயிடமிருந்து வந்தவர்கள் 100 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். ஆகவே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவேதான் என்னால் உங்களுடைய கேள்விக்கு சரியாக இவர்தான் வெல்ல போகிறார் என்று சொல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. நிலைமை சிக்கலாக இருக்கின்றது. தெளிவான பார்வை கிடைக்கவில்லை.
ஆகவே ஒரு ஒரு சில விடயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போது முடிவுக்கு வர முடியாது. ஆம், ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழர் தரப்பினுடைய நிலைமைகளும் மிகவும் ஒரு ஆபத்தான அல்லது வலுவிழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழர் பகுதிகளில் வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது இங்கு பொது வேட்பாளர் என்பது ஒரு சிக்கல் அல்ல. பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கணிசமான மக்கள் தங்களுடைய ஆதரவுகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு கட்சி ஒரு கூட்டு பொறுப்பான முடிவுகளை எடுக்காமல் முன்னுக்கு பின் முரணாக தலைவர் மாவை சேனாதிராஜா ஒரு கருத்து, மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம் ஒரு கருத்து, திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்து, சத்தியலிங்கம் ஒரு கருத்து என்று ஒரு கட்சி ஒட்டுமொத்தத்தில் நேற்றைய தினம் வெளியாகிய கட்சியினுடைய இறுதி தீர்மானத்தை கூட சிறிதரன் தூக்கி எறிந்திருக்கின்றார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி என்று 75 ஆண்டுகளை கடக்கப் போகின்ற கட்சி இப்படியான ஒரு மிகவும் இக்கட்டான நிலையில் முடிவுகளை அறிவிப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் சரியாக 2 சொற்களை இங்கே பாவித்தீர்கள். ஆபத்தான, வலுவிழந்த போன்ற சொற்களை நீங்கள் பாவித்தீர்கள். மிக சரியான வசனங்கள் அவை. உண்மையிலேயே தமிழ் மக்களை பொறுத்தவரையில வரலாற்றில் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டு காலம் கடந்து விட்டது. அவர்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் தங்களை அங்கத்தவர்களாக இணைத்து அந்த கட்சி தலைவர்களுக்கு பின்னால் அணிதிரண்ட காலம் 1977 ஆண்டுக்கு பிறகு மறைந்து விட்டது. இப்ப தமிழ் மக்கள் ஒவ்வொருவர் கட்சிக்கு பின்னாலும் இணைந்து அந்த கட்சி தலைவர் சொல்லும் முடிவுகளை கேட்டு வாக்களிக்கும் நிலைமையில இல்லை என்றால் அவர்கள் அரசியலால எந்தவித நன்மைகளையும் பெற்ற சமூகம் அல்ல. அவர்கள் தாங்கள் நினைப்பதை அவர்கள் செய்கிறார்கள். சிலவேளை தமிழ் மக்கள், பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த கட்சிகளும் வரலாற்றில் முடிவெடுத்த நிலைமையும் காணப்பட்டது. மக்கள் ஆருக்கு ஆதரவளிக்க போறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது. உதாரணமாக சொல்ல போனால் சரத் பொன்சேகா கேட்ட போது மஹிந்த ராஜபக்ஷ மீதான வெறுப்பு தமிழ் மக்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கேட்ட போதும் மஹிந்த ராஜபக்ஷ மீதான வெறுப்பு இருந்தது. அதை இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி முடிவெடுத்தார்கள். ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுடைய வாக்களை பெற்றுக் கொடுத்து விட்டு அமைந்த அரசாங்கத்திலிருந்து என்ன நன்மைகளை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால், குறிப்பாக 2015 ஆண்டுல வடகிழக்கு இணைப்பு சமஷ்டி எல்லாம் விட்டு வருவோம். ஒரு கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி கூட கொடுக்கவில்லை. ஆகவே அது தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொடுத்த தமிழரசு கட்சி அதுக்கு கைமாறாக என்ன செய்தது என்ற கேள்வியை எல்லோ தமிழ் மக்களும் கேட்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் மக்களை வாக்களிக்க சொன்ன அந்த கட்சிகள் அந்த வேட்பாளர் தோல்வி அடைந்த போது தமிழ் மக்களுக்கு பக்கபலமாக நின்று தமிழ் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் செய்தார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நிலைமையில நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பது இல்லை. தமிழ் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் யாருக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. நான் பல்வேறுபட்டவர்களிடம் நான் பேசுகின்றேன். அரியநேந்திரன் அவர்கள் ஒரு சிக்கலான சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக இருக்கவில்லை. அவர் ஒரு தமிழர் என்பது சார்பாக அவர் மீது ஒரு அனுதாபம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் வெல்ல மாட்டார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்றவர் இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ், அதே மாதிரி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இப்ப இருக்கிறார்கள். ஆகவே எந்த அளவு தூரம் இந்த தமிழ் தலைவர்கள் சொல்லுவதை கேட்டு தமிழ் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் என்பது முதலாவது கேள்விக்குறி. சிலர் என்ன முடிவெடுக்கவில்லை, சிலவருக்கு ஆர்வம் இல்லை என்று கூட சொல்லுகிறார்கள். இதுல மிக சுவாரஸ்யமான விடயம், ஒரு ஆபத்தான விடயம், நீங்க சொன்ன மாதிரி ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ வடகிழக்கு முழுவதும் ஒரு ஆதரவு தளத்தை கொண்ட கட்சி தமிழரசு கட்சி. என்றால் சில கட்சிகளுக்கு அது யாழ் மாவட்டத்தில் மட்டும், மன்னார் மாவட்டத்தில் மட்டும், வவுனியா மாவட்டத்தில் மட்டும் என்ற நிலைமை காணப்படக்குள்ள தமிழரசு கட்சிக்கு தான் வடகிழக்கு முழுவதும் ஒரு ஆதரவு தளம் இருக்கின்றது. ஆனால் அந்த கட்சி ஒரு பிரதான பாத்திரம் நிச்சயமாக வகிக்கின்றது. அந்த கட்சியின் முக்கியமான தலைவர்கள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு அவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் குளறுபட்டு தங்களையும் குழப்பி மக்களையும் குழப்புவதால் அந்த கட்சி தலைவர்கள் மீதான வெறுப்பு தமிழ் மக்களுக்கு கூடி இருக்கிறதே ஒழிய ஈர்ப்பு கூடவில்லை. சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார், மாவை சேனாதிராஜா ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதே மாதிரி ஸ்ரீதரன் அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். ஆகவே இது தமிழரசு கட்சிக்கும் நல்லதல்ல, தமிழ் மக்களுக்கும் நல்லதல்ல. அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பது புரியவில்லை. இதற்குரிய பதிலை அவர்கள் பொது தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்களா, தங்களையும் வீழ்த்தி தமிழ் மக்களையும் படுகொலி தள்ளப் போகிறார்களா என்பதை எல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வர்ற முடிவுகள் எங்களுக்கு சொல்ல போகின்றன.
பலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆகவே அரசியலில் இவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக நடக்கக்கூடாது என்பதை இந்த முடிவுகள் அவர்களுக்கு சொல்லப் போகின்றது. பேராசிரியர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் அத்தனையும் உங்களோட கருத்து என்பதை கடந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய கணிசமான மக்களினுடைய ஆதங்கமும் கிட்டத்தட்ட நீங்கள் கூறுகின்ற அதே விதத்தில் தான் இருக்கின்றன. ஆளும் குரலும் வேறுபட்டிருக்கின்றதை ஒழிய உணர்வுகள் அத்தனையும் ஒன்றாகவே இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான கேள்வி, கட்சி ஆதரவளிப்பதாக ஒரு முடிவெடுத்து விட்டதாக குறிப்பிடுகின்றது. ஆனால் நாங்கள் ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் வெறும் மற்ற முஸ்லிம் கட்சிகளை போன்று அமைச்சுக்கள் எத்தனை என்ன வருமானம் என்றெல்லாம் கேட்பதல்ல, நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கின்றோம் என்று தமிழரசு கட்சி மூத்த துணைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் கூறுகின்றார். கிழக்கு மாகாணத்தில் அங்கு பல ஆதங்கங்களோடு தங்களுடைய விடயங்கள் இது பற்றி பேசப்படவில்லை என்கின்ற அங்கலாய்ப்போடு அங்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண விடயம் என்பது இந்த நிலையில் முஸ்லிம் கட்சிகள் என்பது ஜனாதிபதி தேர்தலில் கிழக்கு மாகாணத்தை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த ஒப்பந்தங்கள் அல்லது அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற சமரசங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் தமிழர் தரப்பு எதுவும் இல்லாமல் அதாவது வளமையாக அவர்கள் கூறுவது போன்று நம்பிக்கையின் அடிப்படையில் உத்தரவாதம் வழங்கி இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய வினா, எழுத்தில் கொடுத்தவர்களுக்கு முதலிடமா, நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தவர்களுக்கு முதலிடமா? இவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய துறையை கடந்து ஒரு அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? நம்பிக்கை என்பது இது ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலான நம்பிக்கை என்பதல்ல அரசியல். ஒரு அரசியலாளர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுகின்றது. அதன் மூலம் தன்னை பிரதிபலிக்கும் அல்லது தன்னை சார்ந்த இனத்திற்கு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எதை பெற்றுக் கொடுப்பது என்பதுதான் விடயம். இங்கே ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலான நம்பிக்கை எங்களுக்கு எந்த விதத்தையும் பெற்றுத்தராது. அந்த தலைவருக்கு இந்த தலைவர் மீதான நம்பிக்கை இருந்தது, அதன் மூலம் நாங்கள் எதையும் பெறவில்லை. குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்தபோது இதே கருத்து வெளியிடப்பட்டது. நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் உண்டு. அந்த நம்பிக்கை என்ன செய்தது? தமிழ் மக்களுக்கு என்ன செய்தது? ஆகவே நம்பிக்கை என்பது ரெண்டு தலைவர்களுக்கும் இடையிலான விடயம் அல்ல. ஒரு வெற்றி பெறுபவர் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு கட்சி பெற்று தாங்கள் விரும்பிய வேட்பாளருக்கு வழங்குகின்றது. அவர் வெற்றி பெற்ற பிறகு அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக என்ன நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே தேவை. ரெண்டு தலைவர்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு தேவையே இல்லை, அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் நீங்க சொல்லுவது போல தமிழ் மக்கள் அந்த அரசியல் சொத்து என்பதை 76 ஆண்டு காலம் பெருமளவுக்கு, ஏன்னா தமிழ் மக்களால பெரும்பான்மையாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி திருவாளர் திருச்செல்வம், செனட்டர் திருச்செல்வம் 1965களில் அரசாங்கத்தில் இணைந்து உள்ளூராட்சி அமைச்சியை பெற்றார். நீலம் திருச்செல்வம் அவர்களின் அப்பா. அதன் பிறகு எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களால் பிரதானமாக அங்கீகரிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட ஒரு கட்சி அரசாங்கத்துடன் சேரவே இல்லை. ஆகவே இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் அந்த அரசியல் சொத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் இளைஞர்களுக்கு அரசியல் ரீதியாக வேலை வாய்ப்போ அபிவிருத்தி திட்டங்களோ வரவில்லை. அப்ப இன்னும் எவ்வளவு காலம் இந்த நிலைமை தொடரப் போகின்றது? ஆகவே அதை ஒரு சலுகையாக பார்க்கிறார்களா தமிழ் தலைவர்கள்? இது ஒரு சலுகை. இப்ப பாலம் போடுவது, ஒரு தமிழ் பிரதேசத்தில் பாலம் போடுவது சலுகையா, அபிவிருத்தியா, அது அத்தியாவசியமானதா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது எந்த வகையில் அது சலுகையாகின்றது என்று எனக்கு தெரியல. ஆகவே இந்த வெற்றி மூலம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று கொடுக்கிற ஒரு தரகு வேலையை செய்கிற இந்த கட்சிகள் அந்த வெற்றியின் பின்னர் அந்த வேட்பாளரிடமிருந்து என்னத்தை பெற்று தமிழ் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியான தீர்வா இருக்கலாம். ஆகவே இங்கே இரண்டு பேருக்கு இடையிலான நம்பிக்கை என்பது தமிழ் மக்களுக்கு அவசியமற்றது. மிக முக்கியமாக இந்த விஷயம், கட்சி என்று சொல்லும் போது மக்கள் எதை பார்ப்பார் என்று சொன்னால் ஒரு ஒருமித்த கருத்தாக அது வரும்போதுதான் அது கட்சியின் கருத்தாக வரும். இன்றைய நிலைமையில கட்சி கருத்தண்டு எதுவுமே இல்லை. குறிப்பாக தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில கட்சி கருத்தண்டு யாரும் சொல்ல இயலாது. ஏன்னா மூன்று மிக பிரதானமான தலைவர்களும் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை பொதுத்தளத்தில் வைக்கிறார்கள். ஆகவே எங்கே கட்சி இருக்கின்றது, எங்கே கட்சி கருத்து இருக்கின்றது? தமிழ் மக்கள் தாங்களும் குழம்பி தமிழ் மக்களையும் குழப்பி இருக்கிற நிலைமை தான் இன்று காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணம் தொடர்பில் இப்போது இருக்கக்கூடிய பெரும் சிக்கலாகவும் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாகவும் அந்த மக்களினுடைய உணர்வுகளோடு தொடர்புபட்ட விடயமாகவும் இருப்பது கல்முனை தமிழ் பிரதேச செயலகம். கிட்டத்தட்ட இலங்கையின் வரலாற்றில் வர்த்தமானி அறிவித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயம்
தொடர்ச்சியாக வரம்பு மீறி அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற விடயமாக இதனை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் கூட இவர்கள் சரியான வகையில் இந்த உடன்பாடு, அதாவது கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரும் ஒரு அந்த உணர்வுகளோடும் தமிழர்களுடைய அடையாளத்தோடும் தொடர்பட்ட விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பில் கூட வெளிப்படையான பேச்சினை இவர்கள் சஜித் பிரேமதாசவோடு செய்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்ற விடயம், தேர்தல் காலங்களில் நாங்கள் இதனை கதைப்பதனால் அது முஸ்லிம் மக்களுடைய மனங்களையும் பாதித்துவிடும், வாக்களிப்பு வீதம் குறைந்துவிடும் என்கின்ற கருத்தை முன்வைக்கின்றார். ஆனால் முஸ்லிம் தலைமைகள் மிகவும் நிதானமாக அதனை கையாளுகின்றார்கள். புரியவில்லை பேராசிரியர் அவர்களே, முஸ்லிம் தலைமைகள் அந்த மக்களினுடைய உணர்வுகளை சரியாக பிரதிபலிக்கின்றார்கள். தமிழரசு கட்சியினர் அது முஸ்லிம் மக்களுடைய வாக்களிப்பை குறைத்து விடும், அது தேவையற்ற விடயம் என்கின்றார்கள். ஆனால் தமிழ் பிரதேச செயலகம் என்பது அந்த மக்கள் உண்ணாமல் கூட போராட்டம் நடத்தினார்கள் வீதிகளில் குழந்தையோடு இருந்து. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே நான் இதை வடகிழக்கு இணைப்பு சமஷ்டி என்பதுடன் நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஆகவே கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தர முயற்சி என்பது ஒரு வர்த்தமானி ஒரு மணித்தியாலத்துக்குள் செய்யக்கூடிய விடயம். அது வருஷக்கணக்கால பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல. முஸ்லிம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில, தமிழ் மக்களுடைய பாதிப்பை குறைக்கும் வகையில நிச்சயமாக அதை செய்ய முடியும். அது ஒரு பெரிய ஒரு இமாலய சாதனையாகவும் நான் பார்க்கவில்லை. ஒரு தகவலை மட்டும் குறிப்பிடுகின்றேன். முஸ்லிம் மக்கள் இதற்கு கணிசமான எதிர்ப்பு அல்லது முரண்பாடு என்பது இங்கு பொருள் அல்ல. ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் நலனுக்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் செய்கின்றது. அதற்கு தமிழரசு கட்சி ஒத்து செல்லுகின்றதுதான் இங்கு இருக்கக்கூடிய முரண். முஸ்லிம் மக்கள் பலர் இதில் ஒரு நிதானமாக இருக்கின்றார்கள். பலர் நல்ல உறவோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மட்டும் நாங்கள் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. உண்மை. ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் அந்த தேங்காயும் புட்டும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பிரதேசம் மாறி 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 தமிழ் பிரதேசங்களும் முஸ்லீம் மக்களும் அந்த முஸ்லீம் பிரதேசங்களும் இருக்கின்ற நிலைமை தான் கிழக்கு மாநிலத்தில் காணப்படுது. அம்பாறையில தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குன்னா அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகமாக அம்பாறை சமூகம் தான் இருக்கின்றது. அதுக்கு பிறகு கிழக்கு மாநிலம் இருக்கின்றது, வட மாநிலம் இருக்கின்றது. எல்லாம் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கல்முனை பிரதேச செயலக தரம் உயர்த்தல் என்பது ஒரு என்ன பொறுத்தளவில் நிர்வாக ரீதியா சாதாரண விடயம், மிக சிறிய விடயம். ஆகவே இதனை செய்ய முடியாத தமிழ் கட்சிகள் அல்லது அரசாங்கங்கள் எப்படி வடகிழக்கு இணைப்பு சமஷ்டியை பற்றி பேசுவது? ஆகவே இது ஒரு கேலி கூத்தானது. இதை 2015ஆம் ஆண்டு உடனடியாக செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தளவில் அவர்கள் தேர்தல் காலத்துல கடை விரிக்கிற வியாபாரிகள் மாதிரி வருவார்கள், அதன் பிறகு ஓடிவிடுவார்கள். முழு சுமையை எதிர்கொள்வது தமிழ் மக்கள் தான். தேர்தல் காலத்தில் சொல்லுவார்கள் ஆக்ரோஷமாக, நீங்க அவருக்கு வாக்களிங்கள் இவருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது தமிழ் மக்களுக்கு ஒரு கவசமாக இவர்கள் எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் என்பது பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொன்னது போல இந்த 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 விடயங்களில் நிதானமாக செயற்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக இந்த வடகிழக்கு முழுவதும் சென்று பார்க்க வேண்டும். எல்லோரும் எந்த நிலைமையில் அபிவிருத்தி இருக்கின்றது, மக்களுடைய வாழ்க்கை நிலைமை, தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்களுடைய நிலைமை வடகிழக்கு முழுவதும் எப்படி இருக்கின்றது, தமிழ் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது முதலாவது பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் மிகப்பெரிய விஷயங்களை பற்றி பேசலாம். சாதாரண விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அந்த வீதிகள் எப்படி இருக்கின்றன, நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கின்றது, வீடுகள் எப்படி இருக்கின்றன, பாலங்கள் எப்படி இருக்கின்றன என்பதெல்லாம் இவர்கள் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சாதாரணமாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள். இவரெல்லாம் சலுகை அல்ல. அதை சலுகையாக யாரும் வரவிலக்கணப்படுத்தக்கூடாது. இது சலுகையெல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகள். தேர்தல் வருங்காலங்களில் மிக ஆக்ரோஷமாக பேசிவிட்டு அதற்கு பிறகு செயலற்று போவது, திரும்பவும் போத்த வரும்போது ஆக்ரோஷமாக பேசுவது, செயலற்று இருப்பதுதான் வரலாறு நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய விரக்தி காணப்படுகின்றது. அது இந்த தேர்தலில் எந்த அளவு தூரம் அந்த விரக்தி மிக மோசமாக தமிழ் அரசியலை பாதிக்கப் போகின்றது என்பதை பொறுத்து தான் பார்க்க போகிறோம். அது அந்த விரக்தி வெளிப்படும் என்றுதான் நான் பெரும்பாலும் நம்புகிறேன். இந்த விடயங்கள் அங்கு பேசப்படாமல் அல்லது அந்த விடயங்கள் ஆவணப்படுத்தப்படாமல் அல்லது அந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமை, குறிப்பாக அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் எடுக்கலாம். கல்முனை தமிழ் பிரதேச செயலகமாக இருக்கலாம், மயிலத்தனை மாதவனையாக இருக்கலாம், குருந்தூர் மலையாக இருக்கலாம், அல்லது வெடுக்குநாரி மலையாக இருக்கலாம், அல்லது யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற தொல்பொருள் அகழ்வுகளாக இருக்கலாம், அதே போன்று திருவண்ணாமலையில் இடம்பெறுகின்ற மேய்ச்சல் திரியாய் தென்னமரவாடி பிரச்சனையாக இருக்கலாம். அதே போன்று வடக்கு கிழக்கில் கணிசமான பிரச்சனைகள் குறையோடி போயிருக்கின்றன. முக்கியமான தருணத்தில் அதனை அந்த உரையாடுகின்ற இடத்தில் உரையாடாமல் அல்லது அதனை ஒரு ஆவணப்படுத்தாமல் ஆதரவை கொடுத்துவிட்டு பின்னர் அவற்றை பெறுவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இங்கே மிக முக்கியமான பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் நிர்வாக அதிகாரிகளிடத்திலே நிறைய விவரங்கள் இருக்கின்றன.
ஆனால் அந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களை நாடி செல்ல வேண்டும். இல்லை அதிகாரிகள் நாடி செல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு திணைக்களங்களாக மாகாண சபை அந்த அதிகாரிகளை, பிரதேச அதிகாரிகளை போய் சந்தித்து விவரங்களை பெற வேண்டும். அவர்களிடம் நிறைய தகவல் இருக்கின்றன. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அதை செய்வதில்லை. தேர்தலுக்கு அந்த அந்த வசனத்தை மிக கவனமாக தான் நான் இங்கே பாவிக்கின்றேன். தேர்தல் திருவிழா காலங்களில் கடைவிரிக்கும் வியாபாரிகள் போல வந்துவிட்டு ஓடுவது, அதன் பிறகு மக்களோட மக்களாக நிற்பது இல்லை. அந்தந்த பிரதேசங்களில் காணப்படுற திணைக்களங்கள், குறிப்பாக அலுவலகங்களுக்கெல்லாம் இவர்கள் போய் அந்த அதிகாரியுடன் பேச வேண்டும். அப்படி பேசும்போது அந்த அதிகாரிகள் என்னென்ன வகையான விடயங்கள் அங்கே இடம்பெறுகின்றன, மக்களுக்கு எவ்வையான பாதிப்புகள் இருக்கின்றன, எப்படி இதை மேம்படுத்தலாம் என்றெல்லாம் நிச்சயமாக சொல்லக்கூடிய நிலைமையில அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகளும் இந்த நிர்வாக அதிகாரிகளும் தனித்தனியே போகிறார்கள். அரசியல்வாதிகள் தான் நிர்வாக அதிகாரிகளிடம் போக வேண்டும். நிர்வாக அதிகாரிகள் போவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு ஆபத்தானது. ஆகவே இந்த நிலைமை வர வேண்டும். வந்தால்தான் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சரியான விடயம் தென்படும், என்ன நடக்கின்றது களத்தில் என்று. அதான் நான் சொல்லுகிறேன், அவர்கள் தங்களை தேர்தல் காலத்தில் வந்துவிட்டு கொழும்புல அல்லது தங்களோட ஊர்ல போய் நிற்பவர்களாக தான் இருக்கிறார்கள் ஒழிய, எத்தனை தரம் நீங்க கேட்டு பாருங்கள், அவர்கள் தங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு எத்தனை தரம் அங்கே போயிருக்கிறார்கள், எத்தனை தரம் அங்கே தங்களுடைய அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள், கல்முனை பிரதேச செயலகத்துக்கு இவர்கள் எத்தனை தரம் போயிருக்கிறார்கள், அந்த அதிகாரியோட மக்களோட எத்தனை தரம் பேசியிருக்கிறார்கள் என்பதை நீங்க கேட்டால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படியாயின் இப்போது இவர்கள் இந்த விடயங்களை உள்வாங்காமை மக்கள் மத்தியில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது மக்கள் வளமை போன்று தமிழரசு கட்சி கூறிவிட்டது என்று தங்களுடைய முடிவுகளை தமிழரசு கட்சியின் பால் எடுப்பார்களா, அல்லது கடந்த காலங்கள் போல் மக்கள் தீர்மானித்த பின்னர் அல்லது மக்கள் சரியான முடிவுகளை எடுத்த பின்னர் தமிழரசு கட்சி அறிவித்ததா? ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது தொடர்பில் உங்களுடைய புரிதல்? மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விரக்தி இருக்கின்றது. தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை. ஆனால் இந்த தங்களுடைய கட்சிகள் எந்த அளவு தூரம் அதை பிரதிபலிக்கின்றன என்ற சம்பந்தமான சிக்கல் இருக்கின்றது. அதான் பலர் என்னிடம் கூறுகிறார்கள், முடிவெடுக்கவில்லை, வாக்களிக்க வேண்டுமா என்ற ஆர்வம் எங்களிடம் இல்லை. ஆனால் திருவாளர் அரியேந்திரன் மீது நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக இதுவரைக்கும் வெளிப்படவில்லை. அவர் மீது தனிப்பட்ட ஒரு அனுதாபத்தில் வாக்களிக்கக்கூடிய நிலைமை கூட இருக்கின்றது. ஆகவே இந்த அரியேந்திரனுக்கு செலுத்தப்படுற வாக்குகள் பெரும்பாலும் அந்த மக்களுடைய மன உளைச்சல்கள், நீண்ட காலமாக தங்களுக்கு ஒரு தீர்வு வரவில்லை என்ற அந்த உணர்ச்சிகளை மையப்படுத்தியதாகவும், அவர் மீது தனிப்பட்ட ஒரு அனுதாபத்தில் அளிக்கிற வாக்குகளாகவும் தான். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா பேராசிரியர் அவர்களே, கடந்த 3 தேர்தல்களில் ராஜபக்ச குடும்பத்தை எதிர்த்தே மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இம்முறை ராஜபக்ச குடும்பம் இல்லாத ஒரு தேர்தல் களம் ஒன்றை இலங்கை சந்தித்திருக்கின்றது, குறிப்பாக வடக்கு கிழக்கு சந்தித்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் பிரதானமாக வடக்கு கிழக்கில் பேசப்படக்கூடியவர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அதே போன்று அரியநேந்திரன். ஆனால் தமிழரசு கட்சி கூறுகின்றது, நாங்கள் கூறியவருக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று. அது சாத்தியப்படுமா? இல்லை, இது ஒரு கேலி கூத்தானது, நகைப்புக்கிடமானது. ஏனென்று சொன்னால், இந்த அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுவதிடம் ஒற்றுமை இல்லை, ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. எல்லாமே பிளவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. எல்லாமே சிக்கலுக்குரியதா இருக்குது, ஒரு தெளிவில்லை. அவர்களே குழம்பி இருக்கும் போது தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றோம்னா நாங்கள் என்பது யாரு? தமிழ் மக்கள் நாங்கள் சொல்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாங்கள் யாரு? நாங்கள் சொல்ற கட்சி எது? தமிழிசை கட்சியில முக்கியமான தலைவர்களே குழம்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு கதைகளை கதைக்கிறார்கள். அப்படின்னு சொல்லும் போது அந்த நான் என்று நாங்கள் யாரு, அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி யாரு, மக்கள் ஆருடைய எந்த தலைவருடைய கதையை கேட்பது? சுமந்திரன் அவர்களுடைய கதையை கேட்பதா, அல்லது திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கதையை கேட்பதா, அல்லது மாவை சேனாதிராஜாவுடைய கதையை கேட்பதா? நாங்கள் என்பது யாரு? இந்த கட்சி என்பது எது? மக்கள் யாருடைய கதையை கேட்பது? ஆகவேதான் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்பி, ஆனா இதற்குரிய விலையை அவர்கள் பொது தேர்தலில் கொடுக்க போகிறார்கள். நிச்சயமாக கொடுப்பார்கள். நீங்கள் அந்த மண்ணுக்குரிய ஒரு புத்திஜீவி, அதனையும் கடந்து அந்த மண்ணிற்குரிய புத்திஜீவி என்பதற்கு அப்பால் துறை சார்ந்த ஒரு பேராசிரியர், ஒட்டுமொத்தத்தில் தமிழரசு கட்சியின் முடிவுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது மக்களுடைய மனநிலை எந்த வகையில் பிரதிபலிக்கும்? குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மக்களோடும் மண்ணோடும் அந்த புழுதிகளோடும் அந்த மண்ணோடும் தொடர்ச்சியாக பயணித்த ஒரு புத்திஜீவி இருக்கக்கூடிய நீங்கள், அந்த மக்கள் இந்த கருத்தை எப்படி உள்வாங்குவார்கள்? அல்லது வளமை போன்று கட்சி கூறிவிட்டது என்று முடிவெடுப்பார்களா, அல்லது கட்சியை புறந்தள்ளி மக்கள் ஒரு முடிவினை அறிவிப்பார்களா கட்சிக்கு?
நான் பேசியவர்கள் எல்லாம், நான் யாழ்ப்பாணமா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம், திருகோணமலையா இருக்கலாம், பல்வேறுபட்ட நண்பர்களுடன் பல்வேறு இடங்களில் நான் பேசியது போது தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், யாருமே என்னிடம் தமிழரசு கட்சி சொல்லி இருக்கின்றது அல்லது இந்த கட்சி சொல்லி இருக்கிறது, அந்த கட்சி சொல்லி இருக்கின்றது, ஆகவே வாக்களிக்க போகிறோம் சொல்லவே இல்லை. அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், நான் இவருக்கு வாக்களிக்க போறேன், நான் இவருக்கு வாக்களிக்க போறேன், நான் இவருக்கு வாக்களிக்க போறேன் நான் சொல்லுகிறாரே ஒழிய, கட்சி ஒரு முடிவெடுத்திருக்குது, நாங்கள் கட்சியுடன் கட்டுக்கோப்பாக நிற்கின்றோம் என்று சொல்லவில்லை. பலருக்கு விரக்தி இருக்கின்றது. பலர் சொல்றார்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அரியேந்திரன் பாவம், அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கட்சியிட முடிவுக்கும் தமிழ் மக்கள முடிவுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுவதாக நான் நிச்சயமாக காணவில்லை, நான் கூறவும் மாட்டேன். மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் முடிவுக்கு ஏற்படிதான் வாக்களிக்க போகிறார்கள் ஒழிய கட்சி தமிழ் மக்களை ஒன்றுபடுத்தவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கட்சி பிளவடைந்திருக்கின்றது. எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். அது மக்களுக்கு மீது மிகப்பெரிய தீரா வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தளவில் யாருக்கு கூடுதலாக வாக்களிக்க போகிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியை ஒழிய, ஒருமித்த திசையில் வாக்குகள் போகிறது என்று சொல்லவே இயலாது. சிலர் வாக்களிப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்றால் வெறுப்படைந்திருக்கிறார்கள், விரக்தியில் இருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்டவர்கள் கூட நிலைமை இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 வேட்பாளர்களிடமிருந்து நான் இவருக்கு வாக்களிக்க போகிறேன், இவருக்கு வாக்களிக்க போகிறேன், இவர்களுக்கு வாக்களிக்க போகிறேன், அதே நேரம் அரியந்தன் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறேன் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய கருத்து ஒருமித்த கருத்தாக காணப்படவில்லை. ஆனால் அந்த யாருக்கு கூடுதலான வாக்கு போகின்றது என்பதுதான் இந்த கேள்வி. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இப்படி பார்க்கலாமா? அதாவது தமிழரசு கட்சியின் முடிவை நிராகரித்து அல்லது தமிழரசு கட்சியின் முடிவை ஏற்கும் மனநிலையில் மக்கள் இல்லை, தமிழரசு கட்சிக்கு கூட சில வேளை மக்கள் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கலாம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழரசு கட்சின்னு ஒன்று இல்லை இங்கே. ஏன்னா 3 தலைவரும் 3 விதமாக பேசும்போது தமிழரசு கட்சிக்குரிய பொதுவான நிலைப்பாடு எது என்பது சாதாரண மக்களும் கேள்வி. ஆகவே இங்கே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்று இல்லை, இங்கே காணப்படவில்லை. என்றால் தமிழரசு கட்சி எடுத்த முடிவை எப்பொழுது திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் மறுதளித்தாரோ, ஒரு மாவசேனாதர் ராஜா அவர்களும் அது முக்கியமான தலைவர் தான். அப்ப எப்ப அவர்கள் அதை மறுதளித்து மாறி மாறி பேச தொடங்கினார்களோ அன்றைக்கு தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்று இல்லை. ஏன்னா ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் ஒருத்தருக்கும், அவர் சொல்றவருக்கும், திருவாளர் சுமந்திரன் அவர்களின் ஆதரவாளர் அவர் சொல்லுபவருக்கும், மாவசேனாதிரா அவர்களின் ஆதரவாளர்கள் அவர் சொல்லுபவருக்கும் வாக்களித்தால் இங்கே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இங்கே. ஆகவே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்று இங்கே கூறுவதற்கு எதுவுமே இல்லை. என்றால் மக்கள் தலைவர்கள் பிளவடைந்தது போல மக்களும் பிளவடைந்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமா நீங்க சொன்னது போல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருக்கின்றது. அதை மட்டும் தெளிவாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அப்படியான ஒரு தகவல் தான் இருக்கின்றது, வடக்கு கிழக்குக்கும் அப்படியான ஒரு தகவல் தான் இருக்கின்றது. நிச்சயமாக இப்போது இந்த தேர்தல் காலம் பேசப்படுகின்றது. பொருளாதாரத்தை எல்லோரும் பேசுவதை மறந்து விட்டார்கள். அது தொடர்பில் என்ன வங்கி இருப்புகள் அல்லது மத்திய வங்கியின் நிலைகளை கூட இப்போது தேர்தல் காலங்களில் எல்லோரும் தேர்தலோடு ஓடித்திருக்கின்றார்கள். பொருளாதாரம் எப்படி இருக்க போகின்றது, அது தொடர்பில் ஏதாவது ஈடுபாடுகள் அல்லது அவை தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருக்கின்றது? ஒரு மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டிருக்கின்றது என்பது உண்மை. இப்பொழுது 1ஆம் 2ஆம் காலாண்டுகளில் பொருளாதாரம் ஒரு நேர்க்கணிய ரீதியான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றது உண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியும், வரி வீதங்கள் கடுமையாக அதிகரிக்கப்பட்டதனால் குறிப்பாக 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் பெறுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பது உண்மை. அதனால புலம்பெயர்கள் ஏற்பட்டது உண்மை. ஆனால் குறியீட்டு அளவில் பணவீக்கம் குறைவாக இருக்கின்றது, பொருளாதார வளர்ச்சி நேர்க்கணியத்துக்கு வந்திருக்கின்றது, ஒரு பற்றாக்குறை காணப்படவில்லை என்பது போன்ற விடயங்கள் உண்மைதான். திருவாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்றால் அவர் சொல்லுவது போல நிலைமை அப்படியே தொடர்ந்து அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சில சம்பள அதிகரிப்புகள், சில சலுகைகள் அவர் வழங்கக்கூடும். ஆனால் பெரிய அளவிலான ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றகரமான மாற்றம், அந்த ரேடிக்கல் சேஞ்ச் என்று சொல்வார்கள், அது படிப்படியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கோ, திடீரென ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றால் அதுக்கு காலம் எடுக்கும். அதே மாதிரி சஜித் பிரேமதாச அவர்கள் வெற்றி பெற்றால் நிலைமை பெரிய அளவு மாற்றம் இல்லை, இதே மாதிரி செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்றால் ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய யூடர்ன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அவர் IMF எவ்வாறு கையாள போகின்றார், மேற்குள்ள நாடுகளை எவ்வாறு கையாள போகின்றார், இந்தியா சீனாவை எவ்வாறு கையாள போகின்றார், இங்கே எல்லோரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். சம்பள அதிகரிப்பு, வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலைமையை அவர் எவ்வாறு சமாளிப்பார்? அடுத்த பொது தேர்தலில் அடுத்த வெற்றி அவர் எல்லோருக்கும் ஒரு பரீட்சை என்று அவருக்கு 2 பரீட்சை இருக்கின்றது என்றால் இந்த தேர்தல் மட்டுமல்ல, அவர் பொது தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே சாதாரண ஒரு மீட்சியை பொருளாதாரம் அடைந்திருக்கின்றது என்பது உண்மை.
ஆனால் தேர்தலுக்கு பிறகுதான் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் வர இருக்கின்றது. 2 தேர்தலுக்கு பிறகும் ஜனாதிபதி தேர்தல் ஒரு விடயத்தை கூறும் எங்களுக்கு. பொது தேர்தலுக்கு பிறகு இந்த நாடு எந்த திசையில் போகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்கிய, வரலாற்றில் ஏற்படாத நெருக்கடி எதிர்நோக்கிய நாடு சாதாரண நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இது அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துமா, அல்லது அதே திசையில் செல்லுமா, அல்லது வீழ்ச்சியை நோக்கி செல்லுமா என்பதை இந்த வரப்போற 2 தேர்தல்களும் எங்களுக்கு உணர்த்தினிக்கும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் மற்றும் தற்போதைய தேர்தல் நிலவரங்கள், தமிழ் தேசிய அரசியலின் முக்கியத்துவம், இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் மனநிலை, ஒட்டுமொத்த இலங்கையினுடைய மனநிலை என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி உங்களுக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.